கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சனி வக்ரமான பலன்கள். இது பெயர்ச்சி சொல்லக்கூடாது, ஏன்னா சனி வக்ரம் ஆகுது. சனி வக்ரம்ன்ற போது பின்னோக்கி நகர்தல் தான். அப்போ அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள், எப்பயுமே ஒரு கிரகங்கள் பின்னோக்கி நகர்ந்தாலும் முன்னோக்கி நகர்ந்தாலும் பெயர்ச்சி ஆனாலுமே அதனுடைய தன்மைகள் மாறும், விசேஷங்கள் மாறும், அதனுடைய பார்வை பலன், இருக்கும் இடத்துடைய பலன், அப்படி தான் சொல்லி பலாபலன்கள் மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க. இதுக்கு தான் கோச்சார பலன்கள் சொல்லப்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் இப்போது கும்பத்தில் தான் வீட்டிருக்கார். சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருந்தார். இப்போது வக்ரமாக ஆகும்போது பின்னோக்கி நகர்வார். சதயம் 2ல் வருவார், சதயம் 1ல் வருவார். திருப்பி வக்ர நிவர்த்தி ஆகும்போது திருப்பி சதயம் 2ல் போவார். அந்த ஒரே நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ இது பயிற்சி இல்லை. என்ன மாதிரி பலன் கொடுப்பார்னா, பின்னோக்கி நகரும்போது அதுக்கு பின்னாடியுடைய ராசி என்ன, மகரம். அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய பலன் தான் கொடுப்பார். மகரத்தில் இருக்கக்கூடிய பலனும் அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக மாறும். முதல்ல கும்பராசிக்கு இருந்த பார்வை பலன் மாறி இப்போ மகர ராசிக்கு இருக்கிற பார்வை பலன் தான் விசேஷமாக சொல்லப்படும். அந்த வகையில் தான் இப்போ இந்த சனி வக்ரமான பலன்களை 12 ராசிகளுக்குமே சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொது பலனா, இந்த சனி வக்ரமாகும் போது சனி கும்பத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் இருக்காங்க. கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன். இதுதான் இந்த சனி வக்ரமாக உள்ள கிரக நிலைகள். இப்போ சனி வக்ரமாக எப்போ ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா, வருகிற ஜூன் மாதம் 19/6/2024 நவம்பர் மாதம் 4/11/2024 வரை, ஜூன் 19 நவம்பர் 4 வரைக்குமே இந்த வக்கரமான பலன்கள் தான் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் வக்கர நிவர்த்தி ஆவார். அந்த வக்கரமான பலன்கள் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். 12 ராசிகளும் வக்கரமாக்கும் போது என்னென்ன பலாபலன் ஏற்படும், அவர் என்ன செய்வார், மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும். அப்போது சனி பகவான் அதே நட்சத்திரத்தில் தான் இருக்கார், சதயத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி அவருடைய பார்வை பலன் மட்டும்தான் மாறுது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரைக்கும் மகரத்தில் இருந்து பார்த்த மாதிரி மீனத்தை பார்த்துருந்தார். இப்போது மேஷத்தை பார்த்துட்டு இருக்கார். கும்பத்தில் இருந்தப்போ மேஷத்தை பார்ப்பார். இப்போது மறுபடியும் மீனராசியை பார்க்க போகிறார். அப்போ மீனராசியை பார்க்குறார். அடுத்ததாக கடகராசியை பார்க்க, 3ஆவதாக துலாம் ராசியை பார்க்கிறார். பார்வை பலன் மட்டும்தான் மாறும். அப்போது மீனம், கடகம், துலாம், இந்த 3 ராசியும் பார்க்குறார். 3 ராசி பார்க்கும்போது காலபுருஷ தத்துவப்படி மீனராசி 12ஆம் இடமாக சொல்லப்படுது. 12ஆம் இடம் என்று இருக்கும்போது சொல்லும்பொழுது அந்த சனி வக்ரமாகி பார்க்கும் பொழுது விபரீத யோகத்தை தான் கொடுப்பார். எப்பயுமே ஒரு கிரகம் வக்ரமாகும்போது விபரீத யோகத்தை கொடுப்பார் அப்படின்றது சாஸ்திர விதி. அப்போது 12ஆம் இடம் என்ற போது அயன சயன ஸ்தானம், விரயஸ்தானம், வெளியூர் வெளிநாட்டு கொடுக்கக்கூடிய ஸ்தானம், மோட்சஸ்தானம், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே திருப்பி சுமூகமாக போக்கு இல்லாமல் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறது. அது போர் மூலமாக வாய்ப்பு, அல்லது சண்டை சச்சரவு, அடுத்த மாநிலம், அடுத்த ஊர், அடுத்த நாடு, இப்படிலாம் நம்மளுக்கு இணக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த வக்ர காலத்தில் மட்டும்தான் இணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சனியுடைய 3ஆவது பார்வை ரொம்ப விசேஷமானது. அதன்படி பார்க்கும் பொழுது இருந்தாலும் அது குருவோட வீடாக இருக்கிறதால் சமாதானம் பண்ணி தான் சரி பண்ணுவாங்க. அடுத்ததாக மழை அதிகமாக வரப்போகிறது. இந்த சனி வக்ரமாகும் பொழுது அந்த நீர் ராசியை பார்க்கும் பொழுது, சனி கிரகமும் நீர் கிரகம் தான், நீர் கிரகம் நீர் ராசியை பார்க்குது. அப்போது அபரீதமான வெள்ளம், அதிகமான மழை கண்டிப்பாக பெய்யும். மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். பொருட்கள், வீடுகளை இழக்க நேரிடும். சில இடத்திலே உயிர் பலியும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது அதிகமாக இருக்காது, குறைவாக தான் இருக்கும். நீராசியை பார்ப்பதால் நீரில் ஏற்படும் விஷக்கிருமிகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்படும். எரிமலை சீற்றம் இருக்கும். பூமி நிலநடுக்கம் சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் நடக்கும். அடுத்ததாக கடகராசியை பார்க்க, கடகராசியும் நீராசி தான். அப்பொழுது 2 விதமான நீராசிகள் பார்க்கும்போது இன்னும் வெள்ளம் அதிகமாக இருக்கும், மழை அதிகமாக பொழியும். இதுவரை மழை இல்லாமல், நீர் பற்றாக்குறை இல்லாமல் தவித்த மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைய போகிறது இந்த குரு சனியுடைய வக்ரகாலம். அடுத்ததாக பார்க்கும்பொழுது துளாராசியை பார்க்கிறார். துளாராசியை பார்க்கும் பொழுது நீதி நேர்மை நிலைநாட்டப்படும், சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும். ஜட்ஜி இருக்காங்களே, நீதிபதி, அவங்க சரியான தீர்ப்பு வழங்குவாங்க. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். பழைய குற்றவாளி இருப்பாங்க, ரொம்ப நாளாக தண்டனை கொடுக்காமே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இப்போ தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்படும். போர் மூலம் அவாமல் இருக்கிறது, அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும். முருகப்பெருமானையும் வாராகி தெய்வம் வழிபட்டால் போர், சண்டை, சச்சரவு எல்லாமே நிலைநிறுத்தப்படும், சமாதானம் ஏற்படும், இதெல்லாமே நடக்கும். பொது பலன் சொல்லியிருக்கேன். இந்த சனி வக்ர காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது. அடுத்து 12 ராசிகளுடான பலன்களையும் சொல்ல இருக்கிறேன். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய,
எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. ரிஷபராசியில் இந்த நேயர்களுக்கு சனி வந்து வக்கரமாக இருக்கார். வக்கரமாக இருக்கும்போது அவர் இருக்கும் இடத்துல தான் இருக்கார், ஆனால் பின்னோக்கி நகர்ந்திருக்கிறார். அவருடைய பார்வை பலன் தான் சொல்ல போகிறோம். அதனால் இதனால் இருந்த பார்வை கொஞ்சம் சற்று மாறுபடும். இப்போது உங்கள் ராசிக்கு, ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த 3 பார்வைகள் தான் விசேஷம் சொல்லப்படுது. அவர் இருக்கிற இடம் பார்க்க அது மாறல, அதே தான் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் கவனமாக அதை கேட்டு அது எப்படி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அப்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு உத்வேகம் ஆரம்பிக்கும். உத்வேகம்னா டக்குன்னு ஒரு இது வரைக்கும் மந்தமாக இருந்திருப்பீங்க, சுதாரிச்சு எழுந்துப்பீங்க. என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் எடுத்து முடிச்சு விடுவீங்க. பழைய வேலைலாம் பெண்டிங்காக இருக்கும். வீட்டிலே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. என்னங்க நீங்கள் ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் செய்யவே இல்லை, இப்போ செய்கிறீங்களே அப்படின்வாங்க. ஏன்னா அந்த சனியுடைய பார்வை வேலை அப்படி இருக்கும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்து செஞ்சுருவீங்க. பழைய வேலைலாம் முடிச்சு கொடுத்துருவீங்க. பெண்டிங்காக ஒர்க் எல்லாமே முடிச்சுருங்க. அது ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எல்லாம் முடிச்சு கொடுத்துருவீங்க. துணிஞ்சு வந்து தைரியமாக இருப்பீங்க, எதிர்த்து போராடுவீங்க. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை கூட அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, எதிர்த்து கேட்பீங்க. உங்கள் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க, உங்கள் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. இது மாதிரிலாம் நடப்பீங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது உங்கள் ராசிக்கு. அடுத்ததாக உங்களுடைய உறவு சம்மந்தப்பட்ட, நட்பு சம்மந்தப்பட்ட வகையில் சகோதரமாக உள்ளவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார்கள். நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க, அவங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. தக்க சமயத்தில் அந்த உதவி கிடைக்கும். இதெல்லாம் நல்லதாக நடக்கும். இது இல்லாமல் வண்டி வாகனங்கள் போகும்போது விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்க்குறாரு இல்லையா பார்வை, அதனால் அப்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாதுகாப்பாக செல்லணும், பாதுகாப்பாக வரணும். ஹெல்மெட் போட்டுக்கலாம். அது இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு போகலாம். இதெல்லாம் செய்யணும். வழிபாடு பண்ணலாம். முன்னமே சொன்ன மாதிரி அந்த இறை தெய்வங்கள், உங்களுக்கு எந்த பிடிச்ச தெய்வம், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அவருடைய மந்திரங்களை சொல்லிட்டு போகலாம், மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் பண்ணிட்டு போகணும். வண்டி வாகனம் போகும்போது நான் சொல்லியிருக்க மாதிரி ஹெட்செட் இருந்தால் அதில் இறை பாடல்கள் அது மாதிரி பாட்டு போட்டு கேட்கலாம். அது இல்லாமல் மானசீகமாக சொல்லிட்டு போகலாம், ஜபம் சொல்லலாம், மந்திர வழிகள் சொல்லலாம், மூல மந்திரங்கள் சொல்லலாம், காயத்ரி சொல்லலாம், அது மாதிரிலாம் சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் வண்டியில் போகும்போது சொல்லிட்டு போனால் நம்மளுக்கு பாதுகாப்பு இன்னும் அதிகரிக்கு காணப்படும். கண்டிப்பாக இறை சக்தி நம்மளை பாதுகாக்கும். சொல்கிறோம்ல, கிட்ட வந்து ஆனால் ஒன்று தப்பிச்சிட்டேன் அப்படின்வோம். அது மாதிரி தான் நடக்கும். அதனால் அது உள்ள காலகட்டமாக இருக்கிறனால நீங்கள் அந்த மாதிரி செயல்படணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கறனால கடன் நிவர்த்தி ஆகும். கண்டிப்பாக கடன் நிவர்த்தி ஆகும். ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைப்பீங்க. முழுசாக அடையாது, ஆனால் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைப்பீங்க. அது இல்லாமல் அந்த கடன் கேட்டதில் ஒன்றே கிடச்சிரும். அதுக்கு உண்டான தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு செய்வாங்க, உதவி பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. இது நடக்கும். அடுத்ததாக பஞ்சாயத்து வழக்குகள் அப்படி இருந்ததுன்னா அதுவும் வந்து நல்ல விஷயமாக மாறும். கொஞ்சம் சுணக்கமாக போயின்னு இருக்கும், லேட்டாக தாமதமாக இருக்கும், அது கொஞ்சம் விரைவுபடுத்தப்படும். அடிக்கடி கொஞ்சம் டேட் மாறும், வந்து பார்க்க சொல்லுவாங்க. இன்னும் தெரியலப்பா, இந்த கேஸ் நான் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வக்கீலே சொல்லுவார். இது மாதிரிலாம் நடக்கும். அது மாதிரி நடக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையெல்லாம் மேம்படும். நல்லா டாக்டர் வேறு மாற்றுவீங்க. இது வரைக்கும் இல்லை மாத்திரை மருந்து வேறு சாப்பிட்டுன்னே இருப்பீங்க. இது சரியில்லையே, உடம்பு ஒத்துக்கலையே. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டு வந்தாக்கா உடம்புல அனிமிக் ஆகிடும். அனிமிக்குன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். அந்த மாத்திரையோட வீரியம் அதிகமாகி அந்த மாத்திரை வேலை செய்யாது. அப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவார், அவர் பார்த்துட்டு வேறு மாத்திரை எழுதி கொடுப்பார், மருந்து மாத்திரை வேறு எழுதி கொடுப்பார். இது தொடர்ந்து சாப்பிட்றவங்க சொல்கிறேன். அப்போது அது மாதிரி கூட உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் வேறு மாற்றி கொடுப்பாங்க. அது மாதிரி நடக்கும். இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக உங்கள் 11ஆம் இடத்தை அந்த சனி பகவான் வக்ர நிலையிலேருந்து பார்க்கறனால இது நல்ல பார்வைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது 14ஆம் இடத்துல இருந்தாலும் பார்த்தாலும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அது உங்கள் ரிஷபராசிக்கு இறை வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. இறை வழிபாடு வந்த போது பெருமாள் கோயிலில் சனிக்கிழமையில் பெருமாள் கோயில் போகலாம். அவருக்கு துளசி மாலை சாத்தி அவருக்கு நெய் விளக்கு, எப்பவுமே பெருமாளுக்கெல்லாம் நெய் விளக்கு தான் போடணும். நெய் விளக்கு போடணும். நெய் விளக்கு போட்டுட்டு அவர் வணங்கி சுற்றி வந்து 11 சுற்றி வரணும். சுற்ற முடிஞ்சுன்னா 11 சுற்றி வரலாம். மாலை வேளையில் சனி கிரகத்துக்கு, சனீஸ்வரன் கோயில் கிரகம் நவகிரகத்தில் சனி பகவான் இருக்கார், அங்கே போயிட்டு அவருக்கு 11 எல் தீபம் கண்டிப்பாக போட்டுருக்கணும். கண்டிப்பாக போட்டுட்டு அங்கேயே நீங்கள் அந்த கோயிலை சுற்றி வரலாம். மூலவர் வந்து சிவனாக இருக்கலாம், அம்பாலாக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், விநாயகர் இருக்கலாம். அவங்கள வணங்கி அவங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சனீஸ்வரனுக்கு பண்ணிவிட்டு வெளியே வரும்போது உடல் ஊனமுற்றவர்களுக்கு, கை கால் முடமாக இருக்கிறவங்க, அதில் வந்து கால் முடமாக இருக்கிறது ரொம்ப விஷயம் சொல்லப்படுது.
இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு வந்து தான தர்மங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்படி பண்ணும்போது பெரும்பாலும் காசு சாப்பாடு தான் வாங்கி கொடுப்போம். இதுங்க கண்டிப்பாக உடை வாங்கி கொடுக்கணும். உடைனா அது தச்சதாக இருக்கலாம், தைக்காததாக இருக்கலாம். ஆண்களாக இருந்தால் வேட்டி, பெண்களாக இருந்தால் புடவை, இல்லைனா தச்ச உடையை கூட வாங்கி கொடுக்கலாம். அது வந்து கருமை கருநீலம் இது கலந்த மாதிரி இருக்கணும். ஃபுல்லாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது கலந்த மாதிரி கூட இருக்கலாம். இது மாதிரி உடை தானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்படுது. ஏன்னா சனி பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். உடல் ஊனமுற்றவர்கள் செய்யும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவரும் முடவன் தான் சொல்லுவார். கால் அவருக்கு உடைந்தனால அது ஒரு கதை. ராமாயணத்தில் அந்த ராவணன்றவர் எல்லா கிரகத்தையும் போட்டு பண்ணும்போது இவர் கால் உடைச்சிட்டார், இவர் பார்வை பார்த்தனால. அதனால் முடவன் சொல்லப்படுகிறார். மந்தன் முடவன் அப்படின்னு தான் சனீஸ்வரன் சொல்லப்படுகிறார். அப்போது இந்த உடை தானம் பண்ணுறதுன்னு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, தானதல் மாதிரி பண்ணுங்கள். பெண்களுக்கு வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. பெரும்பாலும் சனியுடைய பாதிப்பில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, விவாகரத்து, விதவை ஆகிறது எல்லாமே சனியுடைய பார்வையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது சனியும் செவ்வாயும் பார்த்தாலும் சேர்ந்தாலும் இது மாதிரிலாம் நடக்கும். சனி சூரியன் பார்த்தாலும் சேர்ந்தாலும் இது மாதிரி நடக்கும். அப்போது அந்த விதவையான இளம் பெண்களுக்கு, கணவனை இழந்த பெண்கள், கணவன் கைவிட்ட பெண்களுக்கு, இவங்களாம் நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம், தானம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரமான பலன்கள் கண்டிப்பாக நன்மை தான் செய்ய போகுது. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு நடந்துங்க. பெரும்பாலும் வந்து நீங்கள் பெருமாளை வழிபடுறது ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அதில் வந்து சனிக்கிழமையில் வணங்கணும்னு சொல்லியிருக்கேன். இது சனிக்கிழமையில் நீங்கள் மௌன விரதம்க்கு இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது. மௌன விரதம்ன்றது காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6, மாலை 6லேருந்து 6 அதுதான் சொல்லப்படுது. உண்ணவிரதமாக இருந்தாலும் சரி, மௌன விரதம் எல்லாமே காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 தான் சொல்லப்படுது. ஏன்னா சூரியன் அந்த பிரவேசிக்கும் நேரம் தான் காலையிலேருந்து மாலை வரை. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். அதே மாதிரி மௌன விரதம் இருப்பதும், தியான மார்க்கமாக போகிறதும், தியானம் பண்ணலாம். இதை மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அந்த சனியோட காயத்ரி, சனியோட ஸ்லோகம் சொல்லலாம், சனி பகவானுடையது, இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். ஆஞ்சநேயர் கவசம் படிக்கலாம், அனுமன் சாலிசா படிக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெடுபலன் குறைஞ்ச நற்பலன் ஏற்படும். இது சனி வக்ர பலன்கள் கண்டிப்பாக நன்மை தான் பயக்க போகுது. உங்களுக்கு கெடுபலன் குறைஞ்ச நற்பலன் தான் ஏற்படும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.